வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு ஒரு பொது அறிவு. கல்வி சான்றிதழை ரத்து பண்ணுவோம் ஒன்று. அதே மாதிரி அவருக்கு அரசு வேலையிலே இடம் கொடுக்க மாட்டோம், தலைமுறைக்கு இடம். 2 ரேஷன் கார்டு எல்லாம் ரத்து பண்ணிடுவோம். இது சரியா? தவறு சார். ஏன் சார்? அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர அவனை ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வழியை பார்க்கக்கூடாது சார், நான் நினைக்கிறேன். இதுவும் தப்பு. நீ ஃபஸ்ட் இயரில் இருக்க, அதனால உனக்கு புரியல. ஃபைனல் இயருக்கு போனோன்னே உனக்கு தெளிவாகிடும். ஒருத்தன் ஆணவ கொலை பண்ணுறான், ஆணவ கொலையில் அவனுக்கு தண்டனை ஆகிடுது. கண்டிப்பாக SC/ST ஆக்ட் போடுவாங்க. SC/ST ஆக்டில் நான் நம்ம அதை விவாதிக்கும் போதே சொன்னேன், ரெமிஷன் கிடையாது. இந்த 14 வருஷம் முடிச்சுட்டு வெளில வர்றது கிடையாது. ஆயுளுக்கும் சிறையில் இருக்க வேண்டும். அவன் கல்வி சான்றிதழ் வச்சுக்கிட்டு நான் கலெக்டர் வேலைக்கு போகிறானே. உண்மையாகவே சார், நேற்று பேசினதுக்கப்புறம் இப்போ இவர் திரு சீமான் அவர்கள் சொன்ன கமெண்ட்டை பார்த்தேன். எனக்கு அதுதான் தோணுச்சு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சந்ததியே தலைக்க முடியாதுன்னு. முடியாது. ஒன்று வரேன். சரி, ரேஷன் கார்டை ரத்து பண்ணானா என்ன? அவன் ஜெயிலேருந்து போய் ரேஷன் வாங்க போகிறானா? அவன் பண்ண தப்புக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ரேஷனை ரத்து பண்ணுறது சரியா? அதுக்கான அதிகாரம் இருக்கா சார்? அவர் பண்ணிடுவேன் நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. அது தவறான தகவல். ஆட்சிக்கு வந்தா அப்படின்றது சரி. இப்போது பார்க்குறது உனக்கு அது தோணல, தெரியுதா? இதனால தான் நீ ஃபஸ்ட் இயரில் இருக்கு சார். எனக்கு நான் அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கும் உடன்பாடுன்றது நீ ஏன் இதை யோசிக்கல? உனக்கு இது புரியணும். உனக்கு அனுபவம் குறைவாக இருப்பதால் உன்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அதை பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கா? அவனுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அவன் கல்வி சான்றிதழை ரத்து பண்ணுவேன். எப்படி ரத்து பண்ணுவீங்க? ஒரு அரசு எப்படி ஒருவனோட கல்வி தகுதியை ஒரு அரசு எப்படி ரத்து செய்ய முடியும்? அவனுக்கு தண்டனை பெற்று தருவேன், இது போன்ற கொலைகளை நடக்காமல் தடுப்பேன் என்றுதான் ஒரு அரசியல் தலைவர் செய்ய வேண்டியது. என்கிட்ட நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கல்வி சான்றிதழ் ரத்து பண்ணி, இன்னொன்று வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து பண்ணுவேன்னா என்ன? அவன் ஜெயிலேருந்து ஓட்டு போட போகிறானா? கன்விக்ஸுக்கு வாக்குரிமை இருக்கா? சிறை கைதிகளுக்கு ஏதாவது ஒன்று லாஜிக்காக இருக்கா அதில்? ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டம், ஆகா இப்படி ஒரு தலைவர் அப்படி தான் தோணும். அதான் அவரோட சிக்கல். ஆடு மேய்க்கிறவன்லாம் நான் அரசு ஊழியர் ஆக்குவேன்னா, அரசு ஊழியர் ஆகிற அளவுக்கு தகுதியாக இருக்கிறவன் எதுக்கிட்ட ஆடு மேய்க்க போகிறான்? ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இதில் ஆடு மேய்க்கிறவனெல்லாம் அரசு ஊழியர் எப்படி ஆக்குவீங்க? ஆடு மேய்க்கிறவனை எதுக்கு அரசு ஊழியர் ஆக்கணும்? இன்னும் நிறைய இருக்குது, மறந்துட்டேன். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ரோட்டில் சிக்னலே இருக்காதுன்னு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். இப்போ நான் கேட்டதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா? அவனுக்கு எதுக்கு ரேஷன் கார்டு? அவன் சந்ததிக்கு எதுவும் கிடைக்காம செஞ்சிருவேன் அப்படின்னா, இப்போ அவன் பண்ணதுக்கு இன்றைக்கி காவல்துறையோட வேர்ஷனை வச்சு பார்த்துப்போம். அவங்க அம்மாவுக்கு அதில் ரோல் இல்லை, ரைட்டா? அவங்க அம்மாவுக்கு ரேஷனை கட் பண்ணுறது முறையா? இப்போ அந்த பொண்ணு இருக்கே, அவன் தங்கச்சி, அந்த பிள்ளை, அதுக்கு ரேஷனை கட் பண்ணுறது முறையா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஆனால் அந்த நரம்பு புடங்கியதை மேடையில் பேசணுன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அப்படி ஒரு மாசா பரவாயில்ல, இப்படி ஒரு தலைவரா? இதையே பார்த்த உடனே இப்படி ஒரு தலைவன் வேண்டும்னு ஒரு 10 பேர் எழுதியிருக்கான் சமூக வலைத்தளத்தில். ஃபர்ஸ்ட் இயர் அவங்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இயர் இல்ல சார், இயல்புலயே சார் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் இயர் தான். வந்த உடனே நீ கேட்டல, நான் விட மாட்டேன் உன்னை. நீ ஃபர்ஸ்ட் இயர் தான் சார். ஆக்சுவலாக சொல்லுவாங்க தானே சார், துபாயிலலாம் ஏன் கம்மியாக குற்றங்கள் நடக்குதுன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கைகள் இருக்கிறதுனால தான். அதனால அப்படி கம்பேர் பண்ணும்போது திரு சீமான் அவர்களுடைய ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸு. ரைட்டுமா, நம்ம ஊர்லேயே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆயுள் தண்டனை கொடுத்தா 14 வருஷத்தில் வெளியில் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. SC/ST ஆக்டில் தண்டனை ஆனவனுக்கு இந்த 14 வருஷம் பொருந்தாது. அவனுக்கு தண்டனை குறைப்பு கிடையாது. சிறையில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 1 மாதம் வேலை செஞ்சால் 1 நாள் விடுப்பு, சரியா? 1 வருஷம் வேலை செஞ்சால் 1 மாதம் விடுப்பு. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்து தான் இந்த 14 வருஷத்தில் வெளில வருது. இது இவனுக்கு பொருந்தாது. இதை விட என்னம்மா கடுமையான தண்டனை? அரபு நாடுகளில் பண்ணுறது மாதிரி ஊர் முன்னாடி குனியை வச்சு தலை வெட்டணுமா? அதெல்லாம் சாத்தியமா? இது என்ன? இப்போ இந்த கல்வி சான்றிதழை ரத்து பண்ணுறது என்ன கடுமையான தண்டனை சொல்லுங்கள்? இன்னொன்று, ஒழுங்காக படிச்சிருந்தா அந்த மூதேவி எதுக்கு போய் கொலை பண்ணுது? அவன் படித்த படிப்பு அவனை பண்படுத்தவில்லை என்பது தானே அவனுடைய செயல்பாடு காட்டுது. நீ கல்வி சான்றிதழை ரத்து யோசிச்சு பேசுகிறாரு, தெரியுதா? எதுக்கு கல்வி சான்றிதழுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து சொல்லுவார், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவேன். என்கிட்ட அப்ரூவல் வாங்கினாதே நான் எல்லா வீடியோ அப்லோடே பண்ண முடியும் சொல்லுவார். அதெல்லாம் புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இஷ்டத்துக்கு வளர்றாருன்றது புரிஞ்சிடும்.
இதுவும் ஒரு செய்தியாகிறதா இல்லையா? அவரும் தைரியமாக பொதுமக்கள் முன்னாடி பேசுகிறாரா இல்லையா? வேணா இப்படி கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரே கத்தியோட அந்த பையன் இவ்வளோ ஃபோட்டோஸ் இவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்கானே, என்ன பண்ணிட்டு இருந்துச்சு உங்க போலீஸ் இவ்வளோ நாள்? கேட்கலாம், நாமளும் கேட்குறோம், கேட்கலாம். அதை தான் கேட்க வேண்டும். ஒருவன் ஆயுதங்களோடு தனது சாதி பெருமையையும் வீரத்தையும் பறைசாற்றுவதற்கு சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறானே, இந்த காவல்துறை அப்போதே அதை கண்டித்து அவன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்க முடியும் என்பதுதான் ஒரு தலைவன் பேசும் பேச்சு. வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து பண்ணுவேன், அதைத்தான் தேர்தல் ஆணையமே பண்ணிட்டு இருக்க. 65 லட்சம் பேர் காலி பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்றது? ப்ளஸ் ஆணவ கொலைகளுக்குன்னு தனி சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது அதை ஏன் முடங்கி செயல்படுத்தல? அருமையான கேள்வி. நீதிபதி சந்துருவோட கமிட்டியை ஏன் திருப்பி நான் பேசுறேன்னா, இதை நான் எல்லாருமே நீங்க ஒத்துக்குவீங்க. ஒரே நாளில் ஜாதியை ஒழிக்க முடியாது. இந்த யாரோ ஒரு நடிகர்னு நினைக்கிறேன், என் பேரில் இருக்கிற மேனன் இனிமேல் போடாதீங்க, நான் ஜாதியை ஒழிச்சிட்டேன், அது மாதிரி இல்லாமல் ஒரு நாளில் ஒழிக்க முடியாது. இப்போது மாணவ பருவத்திலேருந்து இதை ஊட்ட வேண்டும். இப்போ தான் காலேஜிலேருந்து வெளியில் வந்திருக்கிற உனக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே ஜாதி தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நீ காலேஜ் முடிக்கும்போது கல்லூரியில் போய் ஜாதி பெருமை பேச மாட்டேன், அறுவாலை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட மாட்டேன். இதை தான் சந்துரு கமிட்டி சொல்லுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றதானே ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஆனால் யூடியூப்ல வியூஸ் வரதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு தான் இந்த வாக்காளர் அடையாளத்தை ரத்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லை சார், இப்போ அதெல்லாம் பேசுனா நடந்துட்டு இருக்க திமுக ஆட்சிக்கே வந்து நெருக்கடியாக இருக்கும்ல. ஆமாம், சந்துரு கமிட்டி நீங்கள் நோண்டுனீங்கன்னா அது நெருக்கடி ஆகும். நெருக்கடி வரக்கூடாதுன்றதுக்கு தானே போய் வீட்டில் அடைத்து உங்களுக்கு காப்பி தண்ணிலாம் கொடுத்து விருந்து உபசரிச்சது. புரிஞ்சுக்கணும், இது திசை திருப்புற வேலை. புரியுதா? அரசியல் கட்சிகளை இதை கண்டிக்கிறதோடு சேர்ந்து நியாயமான அழுத்தங்களை கொடுக்கணும். எனக்கு எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன். அதிமுக, பிஜேபி எல்லா கட்சிகள் மீதும் நான் அதை வைக்கிறேன். நீங்கள் போட்ட கமிட்டி தான் சார் ஜஸ்ட் சந்துரு கமிட்டி. பள்ளி பருவத்திலேருந்தே மாணவர்களுக்கு சாதி அறநெறி வகுப்புகளை 12ஆம் வகுப்பு முதல் அறநெறி வகுப்புகளை போதிக்க வேண்டும்ட்டு அவர் ஒரு கட்டறிந்த நீதிபதி. அவர் ஒன்று சொல்கிறார், அதை ஏன் சார் தூக்கி குப்பையில் போட்டு வச்சுருக்கீங்கன்றதானங்க உங்கள் டிமாண்டாக இருக்கணும். யாராவது பேசுகிறீங்களா? எனக்கு இந்த ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம்ன்றதெல்லாம் கூட இருக்கட்டும், அதை கொண்டு வாங்க, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் போதுமானதான் தானே இருக்குது. SC/ST ஆக்ட் போட்டாங்கப்பா, ரைட்டா? வேறு என்ன பண்ணணும்னா? ஆனால் ஜஸ்ட் சந்துரு கமிட்டி தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த தலைமுறை சாதி இல்லாமல் போவதற்கான வழியை ஏற்படுத்தும். அதை யாருமே டிமாண்ட் வைக்கலையே, அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. திரு சீமான் அவர்கள் பேசுறதெல்லாம் திசை திருப்புற வேலை. சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணுவேன், ரேஷனில் அரிசி போட மாட்டேன், பாமாயில் கிடையாதுன்றுவேன். இப்படி ஒரு அபூர்வமான ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா கட்சி எவ்வளவு செல்வ செழிப்பாக வளரும்ன்றது. அதனால தான்ப்பா ஃபைனல் இயர் பாஸ் அவுட் பேட்ச் போயிட்டே இருக்காங்க, நிற்கிறதில்ல யாரும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இந்த வாட்டி சேர்ந்துருக்காங்க. அதனால தான் ஏதாவது தேர்தல் என்றால் ஒவ்வொரு கட்சியும் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நடத்துவாங்க. அதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இதற்கு விதிவிலக்கு. எந்தெந்த கட்சியில் எந்தெந்த தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அங்கே என்ன சமூகம், யாரால் செலவு பண்ண முடியும், இது எல்லாவற்றையும் ஒரு அரசியல் கட்சி ஆராயும். ரைட்டா? தேர்தலுக்கு 10 மாதம் இருக்கும்போது வேட்பாளர் அறிவிக்கிற கட்சியை பார்த்துருக்கியா? ஒரு 20 தொகுதி அறிவிச்சிட்டாரு. லாஸ்ட் மினிட்ல அதை மாற்றுவார். சரி போதும், சீமான் புராணம் போங்க சார். நேற்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து தடை விதிச்சிருந்தாங்க உயர்நீதிமன்றம். இதை தொடர்ந்து மதிய வேற வந்துட்டு போயிட்டு இதுக்கு வந்து ஒரு நாள் வந்து அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்க தரப்புல. அதுக்கப்புறமும் கூட அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தோட அந்த விளம்பர பலகைகள் இன்னமும் இருக்கு, நீக்கப்படலை. இன்னமும் ஊடகங்கள்லேயும் வந்துட்டு அது விளம்பரம் வந்துட்டு இருக்கே சார். இப்போ தம்பி சொன்ன மாதிரி இன்னமும் ஊடகங்களில் விளம்பரம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கம்யூனிகேஷன் கேப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு தடை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க முடிஞ்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை அரசு விழாவாகவே நம்மளுடைய முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. இது என்னதுங்க சார்? தெரிந்தே ஆணவமாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்பதற்கான உதாரணம்தான் இன்று நடந்த அரசு நிகழ்ச்சி. அந்த ஏற்கனவே ரோட்டில் போகும்போது நாம் வச்சுருக்கிற போர்டை உடனே நீக்க முடியாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ரைட்டா? இன்றைக்கி செய்தித்தாளில் விளம்பரங்கள் எப்படி வருது? 2. 3வது, இன்றைக்கு அரசு நிகழ்ச்சியாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சரே எப்படி திறந்து வைக்கிறார்? நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஏற்கனவே நாம் படித்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நீதிமன்ற தீர்ப்பில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு முறை பார்த்து விடுவோம். ஏன்னா குழப்பம் இருக்கக்கூடாது. அதற்காக it would not be permissible to mention the name of the living political personality in the nomenclature of the government scheme. அரசு திட்டத்தில் வாழும் அரசியல் தலைவரின் பெயர் இருக்கக்கூடாது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உனக்கு?
அப்போ ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, ரைட்டா? அதனால் உயிரோடு வாழும் ஒரு தலைவரின் பெயரில் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம். அதனால் அரசு திட்டத்தில் வாழும் ஒரு தலைவரின் பெயரோடு அரசு திட்டத்தை செயல்படுத்துவதை நாங்கள் தடை செய்கிறோம். அந்த அரசு திட்டத்துக்கான விளம்பரத்தில் இறந்து போன அரசியல் கட்சி தலைவர்களின் பெயரோ கொடியோ சின்னமோ இடம்பெறக்கூடாது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? போட்டோ இருக்கலாமாங்க சார்? ஏன்னா கலைஞர் அவர்களோட போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டோ அந்த போட்டோவும் இருக்கக்கூடாது. இறந்து போன அரசியல் தலைவர்களின் புகைப்படம் இருக்கக்கூடாது. அப்ப யார் போட்டோ இருக்கலாம்? முதலமைச்சர் போட்டோ இருக்கலாம், ரைட்டா? இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் அரசு எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை. ஆனால் அந்த திட்டத்தில் வாழும் ஒரு தலைவரின் பெயர் இருக்கக்கூடாது, இறந்து போனவர்களின் புகைப்படம் இருக்கக்கூடாது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு நாட்டில்? இல்லை. நேற்று மதியம் திரு வில்சன் அவர்கள், வில்சனோட வாதத்திறமையெல்லாம் பார்த்துருக்கீங்க, நேற்று அவசரமாக சென்று முறையிடுகிறார்கள். மதியம் 2:15 காலையில் திருப்பி வந்துச்சு. மதியம் 2:15 போயிட்டு ஒரு நாள் தள்ளி வைங்க, இந்த ஆர்டரில் நாங்கள் கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். இவர்கள் தடை கேட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு. நாங்கள் அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின்னு ஒரு திட்டம் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கு இந்த தடை பொருந்துமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. அதனால் அது பொருந்துமா இல்லையான்றது நீங்கள் விளக்கம் கொடுங்க. அதுக்கு நாங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். அதுவரை இந்த தீர்ப்பை நிறுத்தி வையுங்கள் என்று முறையிடுகிறார். தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இதோ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்களா, ஃபைல் பண்ணுங்கள், திங்கட்கிழமை விசாரிக்கிறேன். அது வரைக்கும் இந்த தீர்ப்பை செயல்படுத்தாதீங்க ஐயா ப்ளீஸ் என்று கெஞ்சினார். அதெல்லாம் முடியாது, பெட்டிஷனை ஃபைல் பண்ண விசாரிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டார். இப்போது இந்த திட்டத்துக்கு தடை இருக்கா இல்லையாப்பா? தடை இருக்கு இல்லையா? இப்போது இந்த பெட்டிஷனை நேற்று ஃபைல் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஏதோ கம்யூனிகேஷன் கேப்னு சொன்னீங்களா? சொன்னேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்ரட்டரி மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறாங்க. நலன் காக்கும் ஸ்டாலினுக்கான அரசாணை 3/6/2025 அன்றே வெளியிடப்பட்டு விட்டது. இந்த திட்டத்தின்படி 1256 சுகாதார முகாம்கள், மருத்துவ முகாம்களை நடத்த இருக்கிறோம். இந்த மருத்துவ முகாமுக்காக துண்டறிக்கைகள், அப்ளிகேஷன் ஃபார்மு, இது சம்பந்தமாக எல்லாவற்றையும் நாங்கள் அச்சடித்து நாடு முழுக்க விநியோகித்து விட்டோம். 800 மருத்துவமனைகளை இதோடு இணைத்து விட்டோம். உடனடியாக இந்த நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் செயல்படுத்தினால் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது மீண்டும் இந்த வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதற்கு பல வாரங்கள் ஆகும். வேண்டுமென்றே மனுதாரர் கடைசி நேரத்தில் இந்த திட்டத்திற்கு எதிராக வந்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு நாளை நடத்த இருக்கிற, நேற்று ஃபைல் பண்ணிட்டாங்க அஃபிடவிட், நாளை நடத்த இருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு இந்த தடை பொருந்துமா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதன் காரணமாக உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலன் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்களை அதே பெயரோடு தொடர்வதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை இரவு இந்த மனு ஃபைல் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். அதான் கோர்ட்டில் இப்போ ஃபைல் பண்ணிட்டாங்களே, இப்போ யூஸ் பண்ணலாமா அந்த பேரை? பண்ணக்கூடாது. ஏன்? விசாரணைக்கு வந்து தீர்ப்பு சொன்னால் தானே சார். கரெக்டா? இப்போ தம்பிக்கு சட்ட அறிவு பெருசாக இருக்காது, கோர்ட்டில் தான் என்னன்றது. ஆனால் ஒரு காமன் மேனோட நாலேஜிலேருந்து என்ன சொல்கிற, அப்படி நீ மனு தானே தாக்கல் பண்ணியிருக்க, கோர்ட்டு தான் சொல்லணும் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. அப்போ இவ்வளோ தைரியமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கோர்ட்டுக்கு என்ன மரியாதை தெரியுதா? தெரிந்தே செய்கிறார்கள். நேற்றுலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அறிவார்ந்த லீகல் விங்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். இல்லை சார், அது கிட்டத்தட்ட நான் ஒரு அடாவடித்தனமாக பார்க்குறேன் சார். நேற்று கூட நான் இதைத்தான் திரும்ப உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். சார் அறிவில்லை, விவரம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை சார், வேணும்னே பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து அந்த ஜியா சுவாமிநாதன் அவர்கள் இந்த பெஞ்ச் இதை விசாரிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, இவங்க பேசும்போதெல்லாம் தடுத்து நிறுத்துறது. எனிவே அவங்க இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தால் உடனே அந்த நீதிபதியின் மீது சாதி சாயம் பூசுவது. நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திமுக அமைச்சர்கள் மீதான வழக்கையெல்லாம் சூமோட்டோ ரிவ்யூ எடுத்து என்ன அடாவடியாக விடுதலை வாங்கியிருக்கீங்க, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி என்று உத்தரவு போட்ட உடனே எடுப்பில் அந்த நீதிபதியை ஜாதிய பேர் சொல்லி அறிவாலய ஏட்டையா திரு RS பாரதி அவர்கள் வெளிப்படையாக விமர்சனம் செய்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் மேலே இப்படி ஒரு சாதி ரீதியான ஒரு குற்றச்சாட்டை இவர்கள்
சுமத்தியதற்கு ஒரே காரணம் அவர் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டார்ன்றதான். ஜஸ்ட் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக சாதி ரீதியான குற்றச்சாட்டுகளை இவர்கள் செய்ததற்கு காரணம் யூனிவர்சிட்டி ஆக்டில் இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தை அவர் தடை செய்தது தான் காரணம். இப்போ இதே ஜிஆர் சுவாமிநாதனும் இதே ஆனந்த் ஸ்ரீனிவாசனும் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதியிருந்தால் நீதித்துறையின் மகிமை, இது போன்ற நீதிபதிகள் நீங்கள் பார்க்கவே முடியாது, ஐயோ என்று இவர்களே புகழ்வார். இப்ப சார் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணுமா? ஏமா ஒரு நாட்டோட முதலமைச்சர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காவிட்டால் சாதாரண குடிமகன் எப்படி மதிப்பான்? இப்போ முதல்வருக்கே இந்த விஷயம் தெரியுமா? அதாவது இதுக்கு தடை கொடுத்துருக்காங்க, அதை மீறி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இதோட சீரியஸ்னஸ் முதல்வருக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். வில்சன் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், என்னோட வாதத்தை பார்த்தா கோர்ட்டு சும்மா நட்டுங்கும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல வழக்கறிஞர் சார் நிறுத்திடலாம், தள்ளி வைக்கலாம், ஒரு வாரம் தள்ளி வைக்கலாம். இது இப்போ என்ன வானம் இஞ்சி விழுந்துருமா? நம்ம சொல்லுது ரீட்டா ஹரிஷ் தக்கர் பப்ளிக் செக்ரட்டரி சார், அதுக்கு நோட்டீஸ்லாம் அடிச்சுன்னு திருப்பி அடி, வேஸ்ட்டே பண்ணதில்லையா நீங்கள் கவர்மெண்ட்டை துட்டை? இன்னொன்று உங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? கோர்ட்டு சொல்லிடுச்சு ஸ்டே, போய் சொல்கிறீங்க நீங்கள் சார் 2 நாள் தள்ளி வைங்க, அதெல்லாம் முடியாது, ஐயோ போய் திங்கள் எடுத்துனாயான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இதை ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டு வரும் வெள்ளிக்கிழமை இந்த திட்டத்தை தொடங்க வேண்டியதானே? சார் இப்போ இது எங்க சிக்கல்னு சொல்லுவாங்க சார், அனைத்தையும் ஆராய்ந்து தான் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கு, ஓகேவா? இதுக்கு சிக்கல் வருமா இல்லையான்னு அனைத்தையும் ஆராய்ந்து திட்டத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கணும்ல. அறிவு இருக்கணும்ல, அதுக்கு அறிவு இருக்கணும்னு சொல்றதை விட நீங்க சொன்னது போல அடாவடி நான் போடுறேன் ஸ்கீம், அது எப்படி கோர்ட்டு தடை பண்ணிட்டோம்? இதே தான் அந்த யூனிவர்சிட்டி ஆக்ட். அந்த யூனிவர்சிட்டி ஆக்டை டிராஃப்ட் பண்ணது வில்சன். உங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நான் சட்டம் படித்தவன் கிடையாது, இருந்தாலும் மத்திய அரசோட சட்டமான யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் சம்பந்தமான ஒரு சட்டத்தை மாநில அரசு இயற்ற முடியாது. இது கற்றறிந்த மேதையான திரு வில்சன் அவர்களுக்கு தெரியாமல் போனது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஸோ அதில் நீங்கள் ஆக்ட் எடுத்தீங்கன்னா அதை கோர்ட்டு ஸ்டே தான்ப்பா பண்ணோம். கவர்னர் அதுக்காக நிறுத்தி வச்சிருந்தார், கவர்னருக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. தப்பான சட்டமாகவே இருந்தாலும் கவர்னர் அதை கையெழுத்து போட்டுக்கணும். இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு. பாருங்கள், உங்களுக்கு 3 மாதம் டைம், அதுக்குள்ளே திருப்பி அனுப்பு, இல்லைனா இட் இஸ் டீம் டு பி அன் ஆக்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆக்ட் சரியா தவறான்றதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டு போகலை. ஆளுநரின் அதிகாரங்கள் தொடர்பான விஷயம் அது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இந்த சட்டமே தப்புன்ட்டு ஒருத்தருக்கு போன உடனே கோர்ட்டு லோடுக்குன்னு ஸ்டே பண்ணிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் உங்களால் சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை வெக்கேட் பண்ண முடியல தானே? அதே அடாவடியை நீங்கள் இதில் பார்க்கலாம். இது என்னங்க ஹைகோர்ட்டு? நம்ம யார் திராவிட மாடல் அரசு, நீங்கள் பண்ணுங்க தலைவரே. இதில் என்ன சிக்கல்னா, யார் தெரியுமா மாட்ட போகிறது கோர்ட்டில்? ஏட்டையா. இதில் டிஎம்கே ஒரு ரெஸ்பாண்டன்ட், டிஎம்கே ரெப்ரசன்டட் பை ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆஃப் டிஎம்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. அறிவாலய ஏட்டையா தான் திமுகவை நீதிமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இப்போது அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை இது விசாரணைக்கு வருது. இதை கண்டெம்ப்டாக எடுக்கிறாங்களா இல்லையான்றது, இல்லை ஏடிஎம்கே இதை கண்டெம்ப்டாக மூவ் பண்ணுறாங்களா, ஏடிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இவர்களோட அடாவடி வெளிப்படையாக தெரிகிறது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை தொடுத்தது என்றால், இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு மட்டும், உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் என்னன்றதை நான் விசாரிக்கல, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு மட்டும் விளம்பர பட்ஜெட் சொல்லுங்கள் எவ்வளோன்னு? 18 கோடி பட்ஜெட்டு ஒரு ஸ்கீமுக்கு மட்டும். நலன் காக்கும் ஸ்டாலின் தனி, இது பிரிண்ட்டு, பேப்பரு, டிவி, யூடியூப்பு அண்ட் இந்த போகும்போது மெட்ரோ பில்லர்லலாம் பார்க்குறீங்கல்ல, உங்களுடன் ஸ்டாலின், இதுக்கு மட்டும் 18 கோடி. யார் அப்பா விட்டு துட்டு? இப்போ அதெல்லாம் வேற நீக்கணும். ஆமாம், இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் உட்காருவாங்கல்ல, அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு அந்த நேம். நீங்கள் கோர்ட்டு நீதிமன்றங்களை பகைத்து கொள்வது நல்லதல்ல. நீங்கள் இப்போ போய் கோர்ட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கிறீங்க, கோர்ட் உங்களுக்கு அதை கொடுக்கணுன்னா அவங்க சொல்கிறத ஒபே பண்ணிவிட்டு போய் கேட்டால் கொடுப்பாங்க. யோ இப்போடியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஸ்கீமை நடத்திட்டு லைவாக பண்ணிவிட்டு திங்கட்கிழமை எந்த முகத்தை இன்றைக்கி இந்த பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கீங்களே அவசரமாக, இதில் நீங்கள் கேட்குறதே அந்த திட்டத்தை அதே பெயரோடு தொடங்க அனுமதி கொடுங்கள்னு ஒரு மனுவை ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்து நீதிபதி சரியா இந்த ஒரு இது பண்ணிக்கையான்ட்டு அவங்க சொன்ன பிறகு நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தணுங்க. தான் ஃபைல் பண்ணிட்டோம்ல, நீ வேணால் சனிக்கிழமை உட்காந்து சொல்ல, நாங்கள் நிகழ்ச்சி சனிக்கிழமை வச்சிட்டோம், அதெல்லாம் நிறுத்த முடியாது, நோட்டீஸ்லாம் அச்சடிச்சிட்டோம். இது ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிற காரணத்தை பாருங்கள். இதற்காக நோட்டீஸுகள் எல்லாம் அடித்து அனுப்பப்பட்டு விட்டது. உங்களுக்கு இந்த ஆட்டிடியூடை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மிக எளிதாக 5 நாட்களோ 6 நாட்களோ 1 வாரமோ இதை தள்ளி வைத்திருக்காங்க அல்லவா, இல்லையா? தள்ளி வச்சுட்டு இந்த 200 ஹாஸ்பிட்டலோட ஒப்பந்தம் போட்டுக்கொண்டாங்க. ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் 1 வாரம் கழிச்சு கூப்பிட்டா வராத? எங்கே போயிட போகிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கீமு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா அரசு மருத்துவர்களை வச்சு பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக நாங்கள் நோட்டீஸ் அடித்து நாங்கள் ஊராக கொடுத்துட்டோன்றது இது ஒரு ரீசனா?
இன்று ஒரு ஆள் செஞ்சாதானே தப்பு, எல்லாரும் செஞ்சால் இது தப்பு இல்லைன்ற நிறுவுவதற்காக தவறுக்கு மேலே தவறு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருக்குமே வந்து தலைமை நீதிபதி, தலைமை சட்ட ஆலோசகர் யார் என்றால் வில்சன். அவர்கிட்ட சார் இது என்ன சார் பண்ணலான்னு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஒரு வழி இருக்குது. ஒரு ஆள் இந்த இது பண்ணாதானே கோர்ட்டு கண்டெம்ட் ஆகும், எல்லாரும் பண்ணிட்டோன்னா எப்படி இது கண்டெம்ட் ஆகும்? சார் அருமையான ஐடியா சார், இப்போ என்ன பண்ணணும், எல்லாரும் நீங்கள் இதுக்கு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின்னு ட்வீட்டு போடுங்க என்று சொல்லி நேற்று இரவு முதல் முறையாக திரு சேகர் பாபு அவர்கள் ட்வீட்டு போடுறாரு. இந்த மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் நைட்டு 10 மணிக்கோ நம்ம நாளைக்கு வந்து தொடங்குகிறோம், சென்னையிலேருந்து இடத்துல தொடங்குகிறோன்ட்டு திரு சேகர் பாபு அவர்கள் ட்வீட்டு போடுறாரு. இன்று காலை பார்த்தால் வரிசையாக எல்லா ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நலன் காக்கும் ஸ்டாலின் என்று விளம்பரங்கள். தமிழக முதல்வர் நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை, அரசு விழாவை இன்று தொடங்கி வைக்கிறார். கிட்டத்தட்ட 1000 இந்த மனுவில் சொல்லியிருந்த மாதிரி 1200 சொச்சம் மருத்துவ முகாம்கள் இன்னைக்கு நடைபெறுகிறது. இன்று இதை அரசு விழாவாக திமுக எம்எல்ஏக்கள், திமுக எம்பிக்கள் எல்லாரும் ஒருவர் விடாமல், அதாவது உங்களுக்கு ஐடியா என்னன்னா, இவங்க எல்லாரும் போட்டுட்டோம்னா எல்லாரும் மேலேயும் கண்டெம்ட் எடுக்காதுன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பெட்டிஷனில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ரெப்ரசன்டட் பை இட்ஸ் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அறிவாலய ஏட்டையா தான் போய் இங்கே பதில் சொல்ல வேண்டும். இந்த திமுகவினருக்கு குறிப்பாக திரு RS பாரதி அவர்கள் 2-3 முறை ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் ஜட்ஜ் ஆனது திமுக போட்ட பிச்சை என்று பேசினாரா இல்லையா? ஒரு ஹரிஜன் கூட மத்திய பிரதேசத்தில் இதுவரையில ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது, இன்றைய வரையிலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. இடஒதுக்கீடை நீங்கள் கொண்டு வந்தீங்க, நாங்கள் தாங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், சமூக நீதியை நாங்கள் உறுதி செய்தோம் என்று சொல்வது வேறு. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்லாம் இன்றைக்கி ஜட்ஜாக இருக்கானா, அது கலைஞர் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சைன்னா உங்கள் மனசில் இன்னும் அந்த பண்ணையார் புத்தி இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒன்று ஐயா கொஞ்சம் கூலி ஏற்றி கொடுன்னு கேட்டான்னா, 3 வேளை சோறு போட்டு தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுக்குறவனுக்கு கூலி உயர்த்தி கேட்குறியான்னு சொல்லிட்டு ஒரு முதலாளி கேட்பாங்கல்ல, அது போன்ற துணி இதில் இருக்குதா இல்லையா? இவர் இன்னொன்று, ஏற்கனவே ஒரு முறை திரு RS பாரதி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அதுக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. RS பாரதி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை இழிவாக பொதுவெளியில் ஏதோ பேசிவிட்டார். இழிவார்னா ஏதோ ஒரு அலட்சியமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அதற்கு அதிமுக அரசு வழக்கு போட்டு அவரை கைது செய்ய முயற்சி செய்து அது நீதிமன்றத்தில் போய் இவங்க ஏதோ ஜாமீன் வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி அளிக்கிறார். ஆனந்த விகடன் பேட்டியில், என் டிரைவரே ஒரு ஹரிஜன் தெரியுமா, ஒரு ஹரிஜனையே நான் டிரைவராக வச்சுருக்கேன்னா, என்ன எருமை மாட்டையா டிரைவராக வச்சுருக்கா, மனுஷனை தானே வச்சுருக்க? அப்போ உன் மனசில் அந்த எண்ணம் இருக்குது இல்லையா? ஒரு தாழ்த்தப்பட்டவனை வேலைக்கு வச்சிருக்கிறதுனால நான் வந்து ஒரு மிகுந்த பரோபகாரி என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறது. இல்லைன்னா இது ஏன் வரும்? நீங்கள் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நான் இதை அந்த மாதிரி ஜாதி பார்க்குற இல்லைங்க, இது ஒரு பை ஸ்லிப் அதை சொல்லிட்டேங்கன்னா முடிச்சு போச்சு. நான் ஒரு ஹரிஜனையே, அதுவும் யூஸ் பண்ணுற வேர்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் யாரும் எனக்கு தெரிஞ்ச ஹரிஜன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறது அது காந்தி பயன்படுத்திய சொல் வட இந்தியாவோடு ஒழிந்து விட்டது. அது அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஹரிஜன்ற இதில் வார்த்தைகள் தமிழகத்தில் எனக்கு தெரிந்து புழக்கத்தில் இல்லை. ஒரு ஹரிஜனையே நான் டிரைவராக வச்சுருக்கிறேன்னா அப்போ இன்னும் அவ்வளோ பெரிய பண்ணையாரா நீங்கள்? அப்போ RS பாரதி முதலியார் என்ற எண்ணம் தானே உங்கள் மனது முழுக்க இருக்கிறது. அப்போ உங்கள் மனசு முழுக்க நம்ம ஒரு மொழியார், இவனெல்லாம் தாழ்ந்த ஜாதி, இவனெல்லாம் டிரைவராக வச்சு நான் எவ்வளோ பெரிய பரோபகாரம் பண்ணுறேன், நான் தலித்து வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் தலித்து வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கேன், என் மனுஷன் இல்லையா? ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட், இவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தின் மீது இப்படி ஒரு அலட்சியம் இருக்கிறது. நம்ம இவ்வளோ பெரிய திராவிட மாடல் அரசு ஒரு ஸ்கீமாக கொண்டுக்கிட்டு வரோம், இதில் பேரை வைக்காத இதை வைக்காத, நீ நடத்து பார்த்துக்கலாம். அவங்களுக்கு இப்படியான தைரியம் இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க தானே சார் முடியுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா GR சுவாமிநாதன் விவகாரத்தில் ஈகோ சிஸ்டம் ஒன்று கூடி அவரை எதிர்த்தாங்க. அதை தொடர்ந்து சன் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க எதிர்த்ததுனால அவர் பயந்துட்டாரு, அதனால தான் CJIக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாரு அப்படின்ற விவகாரத்தெலாம் போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் தானே அவங்கள சமாளிச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பாசிபிள் தானே? நிச்சயமாக நீங்கள் ரொம்ப கரெக்டான ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. திரு GR சுவாமிநாதன் அவர்கள் மீது திரு வாஞ்சிநாதன் அவர்கள் தொடுத்த விமர்சனங்கள் மற்றும் தாக்குதல் இது
இது வாஞ்சிநாதன் செய்வது கிடையாது, அதற்கு பின்னாலும் வில்சன் இருக்கிறாருன்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே ஓப்பனாக சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இந்த ஆணவ போக்கு தான் உங்களுக்கு. திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களுடைய செல்வாக்கு என்ன என்பதை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வில்சனுக்கு இருக்குது. நான் ஒரு வில்சன், ஒரு 2 டைம் ராஜ்யசபா எம்பி, நான் வந்து ஆர்கியூ பண்ணியும் நீங்கள் இதை ஸ்டே பண்ணி, அதுவும் மைக்காரை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா நான் யாருன்னு காட்டுட்டா அப்படின்னு வாஞ்சிநாதன் இறக்கி விட்ரு. புரியுதுங்களா? ஏற்கனவே இதே போல் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த திமுக அமைச்சர்கள்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி கேஸ்லேருந்து விடுதலை வாங்கிட்டாங்க. அதை பூரா சூமோட்டோ ரிவ்யூ எடுத்து இது எல்லாம் போங்காட்டம், நீ ஃபஸ்ட்லேருந்து போய் ட்ரையல் அட்டென்ட் பண்ணிட்டு நீதிபதி அவர்கள் தானாக சூமோட்டோ ரிவ்யூ எடுத்து பண்ணினார். வரிசையாக இவர் இது போன்ற வழக்குகளை எடுத்து செய்ததும் வெளிப்படையாக நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீது சாதி சாயத்தை பூசியவர் இதே அறிவாலை ஏட்டையா ஆர்எஸ் பாரதி. இப்போது இதே மாதிரி அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அதே போல் அந்த நீதிபதிகளுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதிபதி பதவி திமுக போட்ட பிச்சை என்று பேசியதும் ஆர்எஸ் பாரதி. இவங்க எல்லாருக்குமே இந்த மனநிலை இருக்குது, தெரியுதா? அதாவது என்னென்னா, ஒருத்தனை சாதியை வச்சு நீங்கள் தாக்கும்போது அவன் கூனி குறுக்கி போயிடுவான். இதுதான் அவர்களது எண்ணம். இதில் ஜிஆர்எஸ் விதிவிலக்கு. நீ இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது தம்பி அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஏன்னா சார், இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்முடி பேசினார் இல்லையா, நாமமா அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சூமோட்டோ எடுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, கேஸ் மேட் அவுட் ஆகலன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல, சூமோட்டோ எடுத்து அது பெண்டிங்காக இருக்கு. அதுக்கப்புறம் ஓடிபிக்கு தடை அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்தது. இப்போ இது வந்து உங்களுடைய ஸ்டாலினுக்கு தடை கொடுத்துருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு நீதிமன்றங்களை பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்களா, இதை நம்ம ஏன் பின்னடைவை எடுத்துக்கணும்? அது நீ நான் கோர்ட்டு எனக்கு உத்தரவு போடுறது, நான் பண்ணுற பார்க்குறியா? பண்ணுவோம். ஒரு ஆள் பண்ணாதானே, எல்லாரும் பண்ணுறோம். எல்லாரும் நலம் காக்கும் ஸ்டாலின்னு ட்வீட் போட எத்தனை பேர் மேலே கண்டெம்ட் எடுப்பு பார்ப்போமா? கோர்ட்டு சிம்பிளாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்களே பப்ளிக் செக்ரட்டரி ரீதா ஹரிஷ் டக்கர், நீ வா. யார்ப்பா அது? இந்த டிஎம்கேவை ரெப்ரசன்ட் பண்ணுறது சார் அறிவாலை ஏட்டையா சார், அவரை ஏட்டையாவை கூப்பிட்டு 2 பேரும் நிற்க வச்சு கண்டெம்ட் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, எந்த தலைமை நீதிபதி வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பை முடிவு செய்ய வேண்டுமோ அவர்கிட்ட போய் நீங்கள் இப்போ வம்பெடுத்துன்னு இருக்கீங்க. அவரே வந்து போனால் போதுன்னு விடலாம் என்று நினைத்தாலும் இப்போ நீங்கள் உங்களோட பிஹேவியரை பார்த்த உடனே நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுற இந்த வில்சன் தான் வாஞ்சிநாதனை தூண்டி விட்டது என்பதை அவர் தெரிந்து கொண்டால் அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்? இவங்களுக்கு என்னென்னா அச்சமே இல்லை, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்கிட்டயே இது கண்டெம்ட் போகுது. யார்? ஆர்எஸ் பாரதி அவரை வந்து ஜாதி சொல்லி பேசுனது உடியா அப்படின்ட்டு கடந்து போயிட்டாரு. சார், நேற்று உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிச்சிருந்துச்சு. ஆனால் செய்தி ஊடகங்கள் என்ன வந்துச்சுன்னா வச்சுங்க, ஸ்டாலின் படத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு தடை இல்லை, நீதிமன்றம் வந்து உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் சார் செய்தியில் போட்டாங்க. அது குறிப்பாக ஒரு சேனலில் மட்டும் சார், சன் டிவி, சன் நியூஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். படித்தவன் சூதும் வாதம் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான்ட்டு பாரதி சொன்னார். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சன் நியூஸின் எடிட்டர் ஆசிரியர் திரு குணசேகரன். சிவி சண்முகம் பெட்டிஷனில் எங்கேயுமே ஸ்டாலின் படத்தை போடக்கூடாதுன்னு கேட்கவே இல்லைப்பா. ப்ரேயரில் இல்லை, 2 ப்ரேயர், ஒன்று இடைக்கால கோரிக்கை, இன்னொன்று முக்கிய கோரிக்கை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை பெயர் மாற்றியோ அல்லது புதிதாக ஒரு திட்டத்தையோ வாழும் தலைவரின் பெயரில் அறிமுகப்படுத்தி செயல்படுத்துவதை இந்த நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும். இது ஒரு கோரிக்கை. மெயின் பிரேயரு ஸ்டாலின் என்ற பெயரில், அதாவது 19/6/2025 அன்று முதல்வரின் முகவரி என்று அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தை ஸ்டாலின் என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்றது தான் இதில் ப்ரேயரு. இதில் ஸ்டாலினோட படத்தை, இதுதான் ப்ரேயர், ஓகேவா? ஒட்டுமொத்த ரிட் பெட்டிஷனில் இதுதான் ப்ரேயர். இதில் ஸ்டாலின் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா? அப்போ இந்த மாதிரி ப்ரேயரே கேட்காதப்போ நீதிமன்றம் படத்தை பயன்படுத்திக்கலான்னு எப்படி சொல்லும்? ஃபஸ்ட் அந்த டாக் ஏன் வருது கோர்ட்டில்? சம்மந்தமே இல்லை, தெரியுதா? இது அயோக்கியத்தனமா இல்லையா? இப்போ பார்க்குறவங்க மொக்க கேஸ் போட்டிருக்காங்க போல இருக்கா ஏடிஎம்கே, நினைப்பான்னு நினைக்க மாட்டேனா? நீ நியூஸ் சேனல், புரியுதா? நீ வந்து திமுகவோட பிரச்சாரத்துக்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா திமுகவின் செய்தி தொடர்பாளராக மாறி என்ன பொய்ய வேணாலும் சொல்லுங்கள், உங்களை யாரும் கேட்க போகிறது இல்லை. ஒரு நியூஸ் சேனலோட ஆசிரியராக இதில் வேறு விருது வாங்கினது வேறு இருந்தாலும் ஃபோட்டோவை போட்டுக்குவார் குணசேகரன். பார்த்துருக்கீங்களா? விகடன் விருது, ஏதோ ஒரு விருது இருக்குது. இல்லை நீலாம் ஜேர்னலிஸ்டா? நான் கேட்குறேன், பண்ணலாமா இந்த தப்பு இல்லை? அது ப்ரேயர் இருக்கா படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு?
அப்புறம் படத்தை பயன்படுத்த தடையில்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இவர்கள் எல்லாம் இப்படி பொய்யையும் புரட்டுகளையும் பரப்பி திமுகவை திருப்பி ஆட்சிக்கு கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இவர்கள் இருக்கிறார்கள். மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. இன்றைக்கி முன்னாடி மாதிரி இல்லாமல் வந்து ஒரே ஒரு சன் டிவி, எல்லாரும் அந்த சன் டிவி நியூஸை பார்க்கணுன்ற நிலைமை இன்றைக்கி இல்லை. எல்லாரும் ஜேர்னலிஸ்ட்டு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ இருக்கும்போதே இப்படி அடாவடியாக ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும். நாளை திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த ரீட்டா ஹரிஸ் தாக்கல் செய்த இந்த மனு, அதிமுக தரப்பில் அதற்கு பதில் மனு தாக்கல் செய்வார்கள். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சார், நேற்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்துட்டு 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவருடைய மகனான அன்புமணி அவர்கள் வந்துட்டு 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை அவரும் அறிவிச்சிருக்காரு. எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அரசியல் அந்த பொதுக்குழு கூட்டம் ஏற்படுத்தும் சார்? சரி, இதில் எந்த பொதுக்குழு செல்லும்? ராமதாஸ் ஐயா அவர்களுடைய. எப்படி? அவர் தானே சார் நிறுவனர். அது அவர் இஷ்டத்துக்கு நான் நடத்துகிற பொதுக்குழு தான் செல்லும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் தானே சார் கட்சி தொடங்கினார். அப்போ அவர் தானே ரைட்டியா? எதன் அடிப்படையில் எந்த பொதுக்குழு சரி என்பதை முடிவு செய்ய முடியும்? சார், யாரோட அந்த கட்சியோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள். அப்போ அவர் சொல்றது தானே சார் நடக்கும். ஆனால் அவர் தான் பொறுப்பு எல்லாமே ஆல்ரெடி அன்புமணி அவர்கள் கிட்ட கொடுத்துட்டார்ல, தலைவனா நீ இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் வந்து செயல் தலைவர் மட்டும் தானே சார், ஆனால் தலைவரும் இன்னமும் ராமதாஸ் ஐயா. அப்படி இல்லை. இதில் யார் நடத்தும் பொதுக்குழு சரி என்பதற்கு ஒரு கட்சி தொடங்கும் சமயத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு விதிகள், அதுதான் அந்த கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவுகளை உறுதி செய்யும், இறுதி செய்யும். பின்னாடி நீதிமன்றத்துக்கு போனால் அந்த அமைப்பு விதிகளில் என்ன இருக்கோ அதன்படி இது நடந்திருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். சரியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்வோம். இவர் பொதுச் செயலாளரானது ஃபஸ்ட்டு நடுவில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் என்ற அந்த ஒரு பதவியை மாற்றிவிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் கொண்டு வந்தார்கள். ரைட்டா? கொண்டு வந்து அது தர்மயுத்தம் நடந்து இங்கிட்ட ஒரு டீம் அங்கிட்ட ஒரு டீம்னு பிச்சுக்கிட்டு போய் அதற்கு பிறகு வந்து பன்னீர்செல்வத்துக்கு காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி பழனிசாமி கட்சியை கண்ட்ரோலில் எடுத்ததுக்கு பிறகு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ரைட்டா? பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட அமைப்பு விதிகளில் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் அவைத்தலைவருக்குத்தான் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த அவைத்தலைவராக இருந்தவர் திரு மதுசூதனன், முன்னாள் அமைச்சர் திரு மதுசூதனன். அவர் இறந்த பிறகு அந்த பதவிக்கு யாரை நியமித்தால் தான் சொல்வதை கேட்பார் என்று பார்த்து தானே ஒரு ஆளை நியமிக்கணும். ஸோ நான் சொல்கிறத யார் கேட்பான்னு பார்த்து தமிழ் மகன் உசேனை அந்த இடத்தில் நியமிக்கிறார் திரு பழனிசாமி. ஸோ தமிழ் மகன் உசேன் பொதுக்குழு வாங்கன்ட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மெஜாரிட்டி அங்கே அந்த நம்பர்ஸ் ஓகே, அது நீங்கள் சொல்கிறது மெஜாரிட்டி. பட் பொதுக்குழு கூட்டுற அதிகாரமே ஆட்ட இருக்கு. அப்ப இப்ப பாமகவோட பைலா படி என்ன இருக்குன்னு தெரியல. வர்றேன் நான். ஸோ பைலால என்ன இருக்குன்றத பொறுத்து தான் யாருடைய பொதுக்குழு செல்லும் என்ற முடிவுக்கு நான் வர வேண்டும். ரைட்டா? இந்த பைலால அமைப்பு விதிகள் பழைய காப்பி எப்போது பதிப்பிக்கப்பட்டது என்றால் 1989 கட்சி உருவான சமயத்தில் இந்த அமைப்பு விதிகளை ஐயா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இதில் முக்கியமான ஒரு விதி என்னவென்றால் விதி 13. இந்த விதி 13 என்ன சொல்கிறது என்றால், கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமை குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவர் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இது தளர்த்த முடியாத ஒரு விதி. ரைட்டா? இந்த 15 நாளைக்கு ஒரு முறை கூட்டணும், வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டணும், 2 முறை கூட்டணும், எல்லாத்தையும் விட்டுருங்க. இது இன்வயலபிள் லா. என்னென்னா, பொதுக்குழுவோ செயற்குழுவோ அரசியல் தலைமை குழுவோ இதோட கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். சரியா? இப்போ அந்த கட்சியோட நிறுவனர் உயிரோடு இருக்காரா? இருக்காரு. அப்போ அவர் இல்லாமல் நடக்கும் கூட்டம் எப்படி செல்லும்? ஐயா ராமதாஸ் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ரைட்டா? அவர் தப்பான ஆள் கூட சண்டை போட்டுனுக்கிறார் அன்புமணி மட்டும் தெரியும். நேற்று அறிவிப்பு வருது, இந்த மாதிரி 17ஆம் தேதி பொதுக்குழுன்ட்டு அறிவிப்பு வருது. வந்த உடனே ஒரு மணி நேரத்தில் நான் 17ஆம் தேதி எடுத்துட்டேன், நான் அடுத்த வாரமே நடத்துகிறேன் அப்படின்னு இவர் 9ஆம் தேதியா? 9ஆம் தேதி பொதுக்குழு. ரைட்டா? நடத்துகிறீங்க. அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரோடு இருப்பார்கள் என்று பார்த்தால் அன்புமணியோடு தான் இருப்பார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம், நம்பர்ஸ் அன்புமணிகிட்ட இருக்குது. ஆனால் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களான்றதே கொஸ்டினாக இருக்குது இல்லை. ஸோ அந்த பொதுக்குழு கூட்டங்களை தலைவர் கூட்டலாம். ஓகேவா? பொதுக்குழு கூட்டங்களை நிறுவனர் தலைவர் பொதுக்குழு கூட்டங்களை கூட்டலாம். நிறுவனர் அந்த கூட்டத்தில் இருக்கணும். ஆனால் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் தலைவர்கிட்ட இருக்கு. ரைட்டா? இப்போது திருப்பி விஷயத்துக்கு வருவோம்.
ஸோ அடுத்ததாக ஏன் வந்து ஒரு ராமதாஸ் இன்டெலிஜென்ட்னா தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ தலைவர் பொதுக்குழுவை கூட்டலாம், ரைட்டா? தலைவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? அது கட்சி விதிப்படி தானே. கட்சி விதியின்படி 3 ஆண்டுகள், ரைட்டா? அன்புமணி அவர்கள் தலைவராக எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்பட்டார். 28 மே 2022 அன்று அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் எப்போது முடிகிறது? லாஸ்ட் பிப்ரவரி முடிஞ்சிருச்சா? மே 27 மே இந்த ஆண்டு முடிந்து விட்டது. முடிந்து போன ஒரு தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும்? தலைவர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி என்பது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவது. நிறுவனர் பதவி அப்படிப்பட்டதா? அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் நிறுவனர், ஒரே நிறுவனர், நிறுவியவர், ரைட்டா? அப்போ எல்லா அதிகாரங்களும் இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு எல்லா அதிகாரமும் போயிடும், ரைட்டா? இப்போது இவரோட பதவி காலாவதி ஆகிடுச்சு, அவரோட பதவி காலாவதி ஆகிடுச்சுன்னு எல்லார் பதவியும் காலாவதி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி பதவிகள் காலாவதி ஆகிட்டா அதிகாரம் யாருக்கு போகுது? நிறுவனர். இப்போ யார் பொதுக்குழு சொல்லும்? ராமதாஸ் ஐயா. முடிஞ்சா யாருக்கிட்ட போய் சண்டை போடுறாரு பாருங்க. நீ இன்னும் கூட்டத்தை கூட்டு, கல்யாண மண்டபம் பூரா நீ எல்லாத்தையும் பொதுக்குழு உறுப்பினர்களே போட்டால் கூட நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையா நீக்கிட்டு ராமதாஸ் ஐயா போட்டுக்கிட்டே இருந்தார். நானே நினைப்பேன், என்ன இவர் பாட்டுக்கு போட்டுருக்காது, என்ன கணக்கு இது, ஸ்ட்ரென்த்து நம்பர் இவர்கிட்ட வராதே அப்படின்ட்டு. நிறுவனரால் நியமிக்கப்படும் பதவிகள் தான் செல்லும்னு அறிவிச்சிருவாரா? சரி, தேர்தல் ஆணையம், அது நம்ம ஏற்கனவே பேசணும். தேர்தல் ஆணையம் தலையிட முடியுமாப்பா? முடியாது சார். ஏன் முடியாது? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அது தலையிட முடியும். முடிஞ்சா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு போக முடியுமா? முடியாது. எங்கே போக முடியும்? கோர்ட்டுக்கு போகலாமாங்க சார்? கோர்ட்டுக்கு போகலாம். எந்த கோர்ட்டுக்கு? சிவில். எஸ், உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போகும். எத்தனை வருஷம் அவன் கோர்ட்டு வாங்க முடிய? 20 வருஷம். சசிகலாவை நீக்கினது செல்லாதுன்னு 2017 போட்ட கேஸ் இன்னும் பெண்டிங். வழக்கை விசாரிக்கலாமா வேண்டாமான்ற ஸ்டேஜுக்கே இப்போதான் வந்திருக்கு சசிகலா. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் ஒன்றுக்கு பண்ண ஆயிடுவாங்க போல இருக்கு. ராஜமாதா அதிமுகவுக்கு ஆதரவாக நிச்சயம் 2026 தேர்தலில் பிரச்சாரம் செய்வார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வரும். ஓகேவா? இதுதான் இந்த பொதுக்குழு. எப்படி ஐயா கவனமாக பொறுமையாக சத்தம் போடாமல் என்னென்ன வேலை செஞ்சுட்ருக்காரு பார்த்தீங்களா? இப்போது பொதுக்குழுவை கூட்டி நானே தலைவர், அடுத்த 3 ஆண்டு காலம் எனக்கு தான் அதிகாரம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னா, சும்மா பேருக்கு மேலே நான் தான் பாமக நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய இவருக்கு தான் எல்லா அதிகாரமும். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டோன்ட்டு அங்கே தான் பதிவு பண்ணுவார். தேர்தல் ஆணையம் அங்கே வர முடியாது பஞ்சாயத்துக்கு, புரியுதா? சீல் பண்ணிட்டாரா சார்? இன்னொன்று சார், பாமகவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கட்சியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அதாவது அன்புமணி அவர்கள் அந்த கூட்டணியில் போய் யாராச்சும் இடம் விட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு கட்சியிலேருந்து நீக்கிடுறாங்களா? ஆனால் அன்புமணி அவர்களை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்போ ஒரு பாசப்பிணைப்பு இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசப்பிணைப்பு இருப்பதாக நான் கருதவில்லை நிதேஷ். மன ரீதியாக அவர் ரொம்ப வெறுத்துட்டார். யோசிச்சு பாருங்கள், எதுக்குமே உபயோகப்படாத ஒன்றை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்கி இன்றைக்கி ஏற்காடில் 250 ஏக்கருக்கு மிளகு எஸ்டேட்டு, 150 கோடிக்கு வீடு எல்லாம் கட்டிக்கிட்டு, உன் பொண்ணு 15 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கும் 10 லட்ச ரூபாய்க்கு செருப்பும் வாங்குதுன்னா இதெல்லாம் இவர் அடையாளம் காட்டியது இல்லையா? இன்றைக்கி அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா அங்கே போகிறவனெல்லாம் ஃபோன் போட்டு மிரட்டி அவரை தனிமைப்படுத்தி கேட்டுக்குள்ளே அவரை பூட்டி வைக்கணுன்ட்டு நீ சொன்னேன்னா, ஆனால் எனக்கு இதை பற்றி விவரம் தெரியல. அன்புமணியை நீக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அவர் யோசித்து பண்ணுவார். பொதுக்குழுல கூட அந்த முடிவு எடுக்கலாம், காரணம் இருக்கும். பாச பிணைப்புலாம் அதெல்லாம் அவரை புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் வச்சு சொல்கிறேன். அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்துட்டார், காயப்பட்டுட்டார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, அப்பாவுக்கு புத்தி பதிலிச்சிருச்சுன்னு ஊர் பூரா பரப்பிட்டு இருக்காரியா? எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? அது முதுமை இல்லை. அன்றைக்கி பார்த்தல, நம்ம பேட்டியில் பார்த்தல, நான் சொல்கிறேன் ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, நீ எது வேணாலும் கேளு, அசிங்கமாக இருந்தால் ஆபாசமாக இருந்தால் கூட கேளு அப்படின்ட்டாரு. நான் அதை சொன்ன உடனே அதிர்ந்து போய் அப்படியாப்பான்னு கேட்டார். பார்த்தியா, தாங்கிக்க முடியல அவரால். நான் சொல்கிறேன், அந்த 60வது திருமண நாள் விழாவுக்கு உங்களை வாழ்த்தலைன்றது உங்களுக்கு வருத்தமாக இருக்குதாங்க, பேர குழந்தைங்களோட வந்து வாழ்த்தலை அப்படின்றதுக்கு அவடு பெத்த அம்மா ரொம்ப காயப்பட்டுட்டார். அதனால ஒரு கருணையெல்லாம் கிடையாது. இது ஒரு செஸ் கேம் மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுறாரு அவர். தேவையான நேரத்தில் தான் போய் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணோம். எடுத்தவனை போய்ட்டு குயின் அங்கிட்ட வச்சு காலி பண்ணிடக்கூடாது, புரியுதா? செதுக்குவார் ஐயா, வெயிட் பண்ணுங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்று டைம் கொடுக்குறாரு அன்புமணி அவர்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாட்டி இன்னொன்று என்னென்னா, ஒருவேளை அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்குனா அவருக்கு அனுதாபங்கமாக அது மாற வாய்ப்பு இருக்குது. அதையும் அவர் யோசித்திருப்பார். அது போக அது வந்து ஒரு 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 மேஜர் மூவ்
அந்த மேஜர் மூவை எடுத்த உடனே போட்டு நீங்கள் யூடியூப்பில் பேசணுன்றதுக்காக அதை பண்ண மாட்டார். புரியுதா? சரியான இடத்துல தான் பண்ணுவார். சார், உச்சநீதிமன்றம் 10.5% இடஒதுக்கீடு, அதாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு லிஸ்ட் வேணும், அதில் வந்துட்டு எல்லாருக்குமே, ஏன்னா பிற இடைநிலை ஜாதிகள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இல்லை, சரியான ஆக்கப்பூர்வமான ஒரு தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க சார். இப்போ வந்து அதை நிரூபிக்கிறதுக்காண்டி வந்துட்டு தமிழக அரசுக்கு வந்து 1 வருட காலம் வந்துட்டு அனுமதி அளிச்சிருக்காங்க சார். விஷயத்தை நீ சரியாக புரிஞ்சுக்கல, கரெக்டாக சொல்கிறேன் நான். உச்சநீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடை ரத்து செய்ததற்கு காரணம் போதுமான தரவுகள் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு. ஒரு மாநில அரசுக்கு ஒரு இடஒதுக்கீடு முறையில் உள்ஒதுக்கீடு செய்வதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பும்போது தமிழக அரசிடம் பதில் இல்லை. இவங்க 87 எடுத்த ஒரு சர்வே கொடுத்தோன்னா வருஷம் நான் துப்பாயா தூக்கிட்டு அப்படின்ட்டு ரத்து பண்ணிட்டாங்க. ரைட்டா? அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, இந்த 30 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டு அடைந்த பலன்கள் என்ன அப்படின்றதுக்காக, இந்த டேட்டாவை கேதர் பண்ணுறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமித்து அந்த நீதிபதியை தலைவராக போட்டாங்க. இந்த ஆணையம் ஜனவரி 2023 நியமிக்கப்பட்டு 3 மாதங்களில் நீங்கள் இந்த அறிக்கையை தர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த அறிக்கையை 3 மாதத்தில் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துடலாம். ஏன்னா டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணும்போது அதில் காஸ்ட்டு டீட்டெயில்ஸோடு வாங்குறாங்களா. ஸோ எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கான்றது குறைஞ்சது ஒரு மணி நேரத்தில் எடுத்துட முடியும். இன்றைக்கி எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஜனவரி 2023 3 மாதம்னா மார்ச் 2023 முடிஞ்சிருக்கணும். தொடர்ந்து நீட்டிப்புக்கு மேலே நீட்டிப்பாக இந்த அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போது 1 வருட காலம் நீட்டிப்பு வழங்கியிருக்குது. எதுக்குன்னா இந்த விஷயத்தை இப்போதுக்கு தொடவே வேண்டாம். ஸோ இதை பிற்படுத்தப்பட்ட மக்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக அரசு உண்மையிலேயே இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளியும் இல்லை. காலதாமதம் செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான் கேட்டால் பார்த்தீங்களா, கமிஷன் போட்டு அவர் ரிப்போர்ட் கொடுக்கல. இன்னொன்று வேறு சொல்லுவாங்க சார், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுக்கிறதுக்கு தான் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்குது, இவங்க இன்னும் அதை எடுக்கவே இல்லையே. துட்டு இல்லைப்பா, நீ வேற சம்பளம் கொடுக்க காசெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மட்டும் 18 கோடி ரூபாய் உங்களுடைய ஸ்டாலின் பண்ணுறதுக்கு, விளம்பரத்துக்கு மட்டும். ஸ்கீமுக்கு பண்ணால் பரவாயில்ல, ஸ்கீமுக்கு பண்ணால் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு சொல்லிக்கலாம். விளம்பரத்துக்கு மட்டும் ப்ரையாரிட்டிஸ், அதுதான் ப்ரையாரிட்டி. அதான் ப்ரையாரிட்டி. இன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து இந்த நலன் காக்கும் ஸ்டாலினா, நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த ஸ்கீமை நீங்கள் பண்ணும்போது இதில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் கேம்பில் என்ன நடக்கும்? போனோன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, இதெல்லாம் எடுப்பாங்க. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா டெம்பரரியாக பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் கேம்பில் போயிட்டு நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்க முடியுமா? ஆன்ஜியோ பண்ண முடியுமா? டிஸ்க் ப்ரோலாப்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா? முடியாது இல்லையா? இது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பண்ண முடியாதா? சொல்லுங்கள். அதான் புதுசா ஒரு இடத்துல கேம்ப போட்டு அதெல்லாம் காசு செலவு பண்றதுக்கு ஊருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா இல்லையாப்பா? எல்லா ஊர்லயும் பிஹெச் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திட்டு போயிடலாம். இருக்குல்ல. நலம் காக்கும் ஸ்டாலின் பண்றதோட நோக்கம் விளம்பரம் தானே. ஏற்கனவே அந்த அஃபிடேவிட்ல இருந்து படிச்சேன். முதல்வரின் முகவரின்னு இருக்கிற திட்டத்தை பேர் மாத்துறீங்களே நீங்க. அப்போ உங்களோட நோக்கம் விளம்பரம் தானே. எதுக்கு நேற்று நைட்டு 11 மணிக்கு எதுக்கு சேகரபாபு போடுறாரு நலன் காக்கும் ஸ்டாலின்னு? இன்றைக்கி ஏன் திமுக அத்தனை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஏன் சமூக வலைத்தளத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் ஏன் போட்டுட்ருக்காங்க? அப்போது உங்களுடைய நோக்கம் மக்களின் நலன் காப்பது அல்ல. நலன் காக்கும் ஸ்டாலின் தான் அதில் உங்களுக்கு முக்கியம், நலன் காப்பது முக்கியம் இல்லை. நம்ம முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம் சார், இதே அறுவை சிகிச்சைக்காண்டி தொடர்ந்து அங்கே போனோம்னா ஒரு 3 மாதம் கழிச்சு வெயிட் பண்ணுங்க, பல பேர் வந்து இறந்துக்கிறாங்க. அதுலலாம் ஒரு முக்கியத்துவம் செலுத்தல, அதெல்லாம் டாக்டர்கள் இன்ன வரைக்கும் நியமிக்கல. ஹார்ட் பேஷண்ட்ஸை பற்றி சொன்னோம்ல, இது நேற்று அதற்கு பிறகு வந்து அந்த துறையை சேர்ந்த ஒருவர் பேசினார். நிலைமை இன்னும் மோசம் என்கிறார். தமிழகம் முழுக்க கார்டியாலஜிஸ்டுக்கான ஷார்ட்டேஜ் வருது. அதாவது மக்களுக்கு கார்டியாலஜி தொடர்பான பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஹார்ட் எயில்மெண்ட் வருது, விழிப்புணர்வு வந்திருக்கு. ஒரு வாட்டி போய் எதுக்கும் செக்அப் பண்ணிப்போம், மூச்சு திணறுது அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கு. பட் தனியார் மருத்துவமனைகள்லாம் ஏழைகளுக்கு எட்டாக்கனி, நான் போனேன் விடுங்க, எட்டாக்கனி சரியா. அதனால் அரசு மருத்துவமனைக்கு போய் இதை பார்த்துக்கணுன்ற விழிப்புணர்வும் வந்திருக்கு. ஆனால் அதற்கு தகுந்தாற் போல் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணலை, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அதைத்தானேப்பா நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஊருக்கு போய் 1250 மருத்துவ முகாம்கள் நடத்துகிறதோட நோக்கம், உண்மையான நோக்கம் விளம்பரம் தானே. இதைத்தான் அரசு துட்டில் பண்ணாதன்ட்டு தான் சிவி சண்முகம் மனு போட்டிருக்கு.
சார் நேற்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது ஓபிஎஸ் அவர்கள் மோடியை மீட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து அவருக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன், எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. பட் ஓபிஎஸ் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் லெட்டர் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க சார். நயினார் நாகேந்திரன் சொல்லியதில் ஒரு முக்கியமான பொருள் அடங்கி இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்கள். என்கிட்ட சொல்லாமல் லெட்டர் எழுதிட்டாரு அப்படின்றாரு. என்கிட்ட சொல்லாமல் லெட்டர் எழுதியிருந்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு? தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் நான், பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீ என்கிட்ட கேட்கணும். நீ யாருக்கிட்ட கேட்ட? யார்கிட்ட கேட்டார்? அண்ணாமலை. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்டிருந்தா கிடச்சிருக்கும். அண்ணாமலைகிட்ட கேட்டாலும் போ. அதான் மீனிங் அதுக்கு. ஓபிஎஸ் இன்று சித்தரஞ்சன் சாலை திருமுனையில் நிற்பதற்கு அண்ணாமலை ஒரு மிக முக்கிய காரணம். பாரத் மாதா கி ஜேன்னு தைலாபுரத்தில் ஒரு சவுண்டை கொடுத்து அன்புமணி கொண்டு போய் எப்படி தெருவில் விட்டாரோ அதே போல் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது. அதிமுகன்ற கட்சியை பற்றி சரியாக புரிஞ்சுக்காமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே பிஜேபி தேர்தல் குழு போட்டாங்க. போட்டி போட்டு ஜெயிக்கிற கட்சியெலாம் கம்முன்னு அமைதியாக இருக்குது. இவங்க உடனே தேர்தல் குழு போட்டு தேர்தலுக்கு பணியாற்றுறதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ணாமலை இப்போ பேசுனது, நாங்கள் யாருக்கு ஆதரவுன்றதெல்லாம் நாங்கள் இப்போ முடிவு பண்ண முடியாது. அது நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது யாருக்கு ஆதரவுன்றதெல்லாம் நாங்கள் இப்போ முடிவு பண்ண முடியாது, நாங்கள் உரிய நேரத்தில் சொல்லுவோம் அண்ணாமலை. அப்புறம் ஓபிஎஸ் அவர் ஒரு கேண்டிடேட் போட்டார். அவர் அப்புறம் போய் எடப்பாடிகிட்ட சேர்ந்துட்டார். அவர் அந்த ஆள் அவர் ஒரு கேண்டிடேட் போட்டார். சார் பிஜேபி கேண்டிடேட் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அப்போ ஓபிஎஸ் கிட்ட கேட்குறாங்க. நான் வாபஸ் வாங்கிக்கேன். ஆமாம் சொன்னால் இருக்கா? ஆனந்தம் இன்னும் நினைக்கிறேன் பேர். சரியா? அப்போல்லாம் அவ்வளோ வேலை பார்த்தாரு. ஓபிஎஸ்ஸை அண்ணாமலையும் குருமூர்த்தியும் கடைசி வரைக்கும் நம்பினார். அண்ணாமலை நினைத்தால் பிரதமரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தந்து விடுவார் என்று உறுதியாக நம்பினார். இவருக்கு நயினாருக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? இங்கே உட்காந்துருக்கேன் நான் ஒருத்தன் கல் மாதிரி லீட்ரு, நீ என்னை விட்டுட்டு அங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணார். இவங்களை திரு நயினாரை அவங்க பெருசாக கருதலை. 1000 தான் இருந்தாலும் முன்னாள் தலைவருக்கு தான் அதிகாரம். அங்கே ஜி வந்து முன்னாள் தலைவர் மேலே தான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க போல். அதான் பார்த்து விட்டு அதை சொல்லி இதை அவர் திரு நயினார் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். சார் இதுக்கு இடையில பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு ஒரு 30 தொகுதியில் வந்து வலுவா இருக்காரு, அவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில வந்திருக்கு சார். அதாவது என்டிஏ கூட்டணி அவரை விட்டுருக்க கூடாது, அது அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சமரசம் உலாவும் இடம் என்றால் அது அரசியல்தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக உடைந்து கிடந்த போது அந்த ஜானகி அணி ஜெயலலிதாவை பேசிய பேச்சுக்களை எங்கும் தனிப்பட்ட முறையில் கூட சொல்ல முடியாது, அப்படி பேசினார்கள். அதற்கு பிறகு 1996 தோற்று செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட பிறகு அத்தனை பேரும் இவர் முதுகில் குத்திவிட்டு ஓடினார்கள். 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அமைச்சராக்கினார், பதவி கொடுத்தார். ஜெயலலிதாவோட பிடிவாதமும் கோபமும் ஊரறிஞ்சது செஞ்சார். எனக்கு ரொம்ப வியப்பான விஷயம், ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்று விட்டார். அவர் வந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆகிவிட்டார். அவர் டிஜிபி ஆனதும் முதல்வர் சந்திக்கிறதுக்காக போகிறாரு. போகும்போது அவர் பேரை சொல்லி, ஜெயலலிதா நீங்கள் ராமநாதபுரம் மண்டபம் முகாமுக்கு போனப்போ பலர் கொண்டாடி இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, உங்கள் கதை அதோடு முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு முடிவுரையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குற வேலையை செய்யாதீங்க. எனக்கு இது கேட்குறதுக்கு ஆச்சரியம். ஏன்னா பழி வாங்குற குணத்துக்கு அந்த அம்மா பெயர் போனவர்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அந்த அதிகாரிகிட்ட, சார் உண்மையிலே சொன்னாங்க சார்னா, ஏன்ப்பா நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன், அவங்க எக்ஸாக்டாக என்ன வேர்டு சொன்னாங்கன்றதை என்கிட்ட சொல்லி காமிச்சார். அதே போல் 2-3 அதிமுக தலைவர்களிடமும் வந்து இந்த இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்களேன்னு ஒரு சிலரோட பேரை சொல்லி, இவங்க என்னென்ன பேசுனாங்க தெரியுமா, நான் கூப்பிட்டு அமைச்சராக்கி வைக்கல, அப்படி தான் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். நம்ம எல்லோரும் போய் ஏடிஎம்கே ஆஃபீஸை அடித்தாங்கன்னு பேசணும். அவரோட நோக்கம் அந்த அடித்ததில்லை, அந்த ஆஃபீஸு அதிமுகவுக்கு கிடைக்காமல் செய்வது தானே அவருடைய நோக்கம். போய் அடின்னு ஆடியோ வச்சு சீல் வச்சிடுறேன் அப்படின்ட்டு அண்ணன் திரு சிவி சண்முகம் அவர்கள் கோர்ட்டில் கேஸை போட்டு
டக்குன்னு பண்ணி அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ஏடிஎம்கே ஆபீஸையே சீல் வைக்கணுன்ட்டு தான் நோக்கம். அதற்கு துணை போனார் பன்னீர்செல்வம். போன வாரம் வரைக்கும் ரெட்டலை முடக்கணும்னு பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவரால் வெற்றி வாய்ப்பு 30 தொகுதிகளில் பாதிக்குமா என்றால் வாய்ப்பு இருக்கிறது. அவர் சார்ந்த மறவர் சமூக மக்கள் தென் தமிழகத்தில் 30 தொகுதிகளில் வலுவாக இருக்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற பகுதிகள், மதுரை, தேனி அந்த பகுதிகளில் வலுவாக இருக்கிறார்கள். அப்போ அவரால் இப்போ ஒரு 10 ஓட்டு போதுன்னா ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் இல்லை ஒரு அரசியல்வாதிக்கு. அண்ட் அவரை அழைச்சி நீங்கள் அதிமுகக்குள்ளே சேர்க்கக்கூடாது என்று பழனிசாமி நினைப்பதில் நானும் உடன்படுகிறேன். ஏன் உடன்படுகிறேன் என்றால் சேர்ந்துக்கிட்டு திருப்பி 26 யார் முதல்வர் வேட்பாளர்னு உருட்டு இருந்தாலும் நம்பவே முடியாது. பிஜேபி அவரை விட்டிருக்கக்கூடாது என்பதை பழனிசாமி உறுதி செய்திருக்க வேண்டும் என்று நான் இது கொஞ்சம் நீங்கள் சரியாக பார்த்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏடிஎம்கேல அவர் சேர்க்கக்கூடாதுன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஊம குசும்பு உள்ளே வந்துக்கிட்டு யார் முதல்வர் வேட்பாளர்னு இவரே 2 பேர் போஸ்ட் அடிக்க சொல்லுவார். போஸ்ட் பக்கத்தில் இவரே நின்று யார் போஸ்ட் அடிச்சதுன்னு இப்படியே நின்றுட்டுருப்பார். நம்பவே கூடாது. ஆனால் அவரை விட்டுடலாமான்னு கேட்டால் விடவும் கூடாது. நீங்கள் அவருக்கு பிரதமரை சந்திக்கிற வேணுமென்றால் பழனிசாமி தவிர்த்துருக்கலாம் பிரதமரை பார்க்குறது. இவர் தவிர்த்துட்டு அவரை வேணால் இப்போ போய் ஏர்போர்ட்டில் சென்டாப் போடுறதுக்கு போகும்போது கையில் ஒரு பூங்கத்தோடு நின்று கூப்பிடுங்கன்னு இவரே நயினாரிடம் சொல்லி அதை உறுதி செய்திருக்க வேண்டும். ஏன் அனுப்புறீங்க? இல்லை இப்போ நம்ம நேற்று நயினார் அவர்களோட பதிலை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. யூ ஷுட் ரிமூவ் தட் கன்ஃபியூஷன். எடப்பாடி ஷுட் என்ஷூர் தட் கன்ஃபியூஷன் இஸ் ரிமூவ்டுன்றேன் நான். அதான் சார். அப்போ இதெல்லாம் ஃப்யூச்சரில் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா? இப்போது திரும்பி ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஜென்ம எதிரி திமுக எதிரி வீட்டுக்கு போய் கை நினச்சிட்டு வரீங்க, வேற என்னங்க வேணும்? இவர் பனையூரில் போய் விஜய் வீட்டு வாசலே சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாருனா கூட நான் அதிமுக தொண்டை அதை ஏற்றுக்குவான். சிம்பத்தியாக மாறி இருக்கும். பாரியா இங்கே இவங்க வேணுக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கவுண்டருங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு விரட்டி விட்றாங்க. பாவம் இவர் நம்ம தேவரையா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு அப்படி போயிருக்கோம். எதிரி வீட்டுக்கு போவியா? அதுவும் என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் இது என்ன புதுசாக வாக்கிங் போகிற பழக்கம்? அதுவும் முதல் நாள் போய் வாக்கிங் காலையில் சந்திக்கிறது, மதியமே காலையில் போயிட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்கு போனாராம் உடல்நிலையை. என் காலையில் வாக்கிங் போகும்போது விசாரிக்கல நீ இதெல்லாம். திருப்பி மதியம் போய் மாவனை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாரு. மறுநாள் காலையில் திருப்பி வாக்கிங் போகும்போது இல்லை கொஞ்சம் நஞ்சம் இருந்த மரியாதையும் திரு ஸ்டாலின் அவர்கள் முடிச்சு விட்டாரு. ஆமாம் சார். இப்போ மறுபடியும் பிரதமர் ஐயா வராங்க, அப்போ மறுபடியும் சந்திச்சாருன்னா உடனே சேர்ந்துக்கிடுவாரா? இந்த வாட்டி பூங்கத்தோட வாயானா வந்துட்டு போகிறாரு, அவ்வளோதானே. எங்கே போகிறாரு நம்ம ஓபிஎஸ்சியா நம்ம பண்ணிடு. இன்னொன்று சொன்னீங்க சார், இபிஎஸ் அவர்கள் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தவிர்ப்பார். உடனே செய்தி சேனல்கள்லாம் மோடி பார்க்கல, கூட்டணியில் குழப்பம்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா போயிட்டு அன்னைக்கு மீட் பண்ணி ஏதோ கோரிக்கைகளை கொடுக்குறாருன்னு அதுவே லைனில் நிற்க வச்சு பார்த்துட்டு போயிட்டார். லைனில் ஏங்க அவர்னா வரது 1 நாளோ 2 நாளோ வராரு மோடி அவர்கள். அப்படி வரும்போது கிடைக்கிற டைமில் தான் பார்க்க முடியும். அது உட்காந்து அரை மணி நேரம் பேசலை, லைனில் நிற்க வச்சு இப்படிலாம் சன் டிவியில் நியூஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு குணாவோட விருப்பமா? அது ஏன் ஒரு குணாவுக்கு இதெல்லாம் ஆசை? எப்படியாவது பண்ணி முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கணும். முதலாளி அவர் அந்த ஒரு மீட்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினச்சேன், அது சொன்னேன் சார். அதனால ஒரு தேர்தல் இன்னொன்று, யூ ஆர் ஃபேஸிங் ஆல் இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன் 2026. எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். போன வாட்டி டி நகர் சத்யா 45 ஓட்டில் தான் தோத்தாருன்னு நினைக்கிறேன். வெறும் 45-100 ஓட்டுக்குள்ளே டி நகரில் வெற்றி தோல்வி முடிவாயிற்று. அப்போ பன்னீர்செல்வம் ஒரு தொகுதியில் பன்னீர்செல்வம் கேண்டிடேட் போட்டு 2000 ஓட்டு வாங்கினா இந்த இடத்துல தான் அதிபரோட ரோல் எவ்வளோ முக்கியன்றது தெரியுதா? அதுக்கு தான் திமுக தூக்குனாங்க அவர். ஸோ 1000 ஓட்டு 1500 ஓட்டில் பல தொகுதிகள் முடிவு செய்யப்படும் இந்த தேர்தலில். அப்போ ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் இல்லை. ஒய் புஷ் யுவர் ரிசோர்ஸ் டு எனிமீஸ் கேம்ப்? எதிரி முகாமுக்கு ஏன் தள்ளி விட்றீங்க? அவர் செஞ்சதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னொன்று சரி ரைட்டு, அவர் செஞ்சதெல்லாம் மறக்க முடியாது. இனி உங்க கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப லாயலிஸ்ட்டா திமுக டீல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி ஏன் நம்மளே ஒருத்தரை பற்றி ரெகுலராக பேசிகிட்டு இருக்காம அவரே திமுக கூட தான் பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. போலீஸ் அதிகாரிகளோட உறவு வைத்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோடு உடன் நின்று இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்காக உயிரை விட தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களா? உங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பொழப்ப ஓட்டு இல்லையா? தட் இஸ் குட்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஜெயலலிதாவை முதுகில் குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அதே போன்று என்னதான் பன்னீர்செல்வம் அவர்கள் தவறு பண்ணியிருந்தாலும் கூட அவர் கட்சியில் சேர்த்துருக்கலாம்ல. சேர்த்துருந்தா ஒரு வாய் சேர்த்துக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியனில் கட்சியில் அவர் சேர்க்கறதுன்றது கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சுரிவதற்கு சமம். அன்னைக்கு அம்மா சேர்த்துக்கிட்டாங்களா சார்? தன்னை பற்றி இழிவாக பேசினாலும் கூட எடப்பாடி அம்மா இல்லைல்ல. அம்மா சேர்த்துக்கும் போது பன்னீரை எங்கே வைக்கணுன்றது அம்மாவுக்கு தெரியும். அவர் அடித்த துட்டெல்லாம்
அடைச்சி வச்சு இன்டெலிஜென்ஸை விட்டு ரூமில் அடைச்சி வச்சு ஒட்டு மொத்தமாக அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுக்கிறது எப்படின்றது அம்மாவுக்கு தெரியும். எடப்பாடியால் இதை பண்ண முடியுமா? இங்கே யாருன்றதை பொறுத்து தான் நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அமையும். புரியுதா? அதனால தான் இந்த தேவை. ஜெயலலிதாவுக்கு இவர்கள் யாருமே தேவையில்லை. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஜெயிக்க முடியும். பட் எடப்பாடி இஸ் நாட் ஜெயலலிதா. எடப்பாடி ஜெயலலிதா ஆகிற வரைக்கும் இதை செய்யணும். ஆன பிறகு கதை வேறு. சார், நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம், டிவிகே வந்துட்டு காங்கிரஸுடன் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களும் வந்துட்டு அதுக்கான ஒரு முனைப்பு காட்டுறதா செய்தி வந்திருக்கு சார். காங்கிரஸில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர், காந்தி ஃபேமிலியின் நம்பிக்கையை பெற்றவர், காங்கிரஸில் ஒரு பவர்ஃபுல்லான டிசிஷன் மேக்கிங் அண்ட் சவுத் இன்சார்ஜாகவும் இருக்கக்கூடியவர் ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் KC வேணுகோபால், கேரளாவை சேர்ந்தவர். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன் என்று நினைவு எனக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாவதற்கு முன்பாக 26 சட்டப்பேரவை தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து சந்திக்கலாமா என்று ஒரு பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் ஏற்பட்டது. திரு KC வேணுகோபாலுக்கு நெருக்கமான ஒருவர் என்னிடமே அழைத்து கேட்டார், என்ன அவங்க பிஜேபி கூட போகிறாங்கன்னா? ஆமாம் போவாங்க, என்ன தப்பு அதில்? இன்னொன்று இல்லை, போய் நாங்கள் இப்போ பிஜேபியை வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னா நீங்கள் 24 கை கோத்துருக்கணும் சார். பிஜேபியை கழட்டி விட்டுட்டு 24 நாங்கள் போட்டி போடுறோன்னு சொல்லும்போது நீங்கள் அன்னைக்கு நீங்கள் கை கொடுத்துருந்தீங்கன்னா கதை வேறு. இல்லை அன்றைக்கி எங்களுக்கு ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கணும் அன்றைக்கி. அப்போ அப்படி இருந்துட்டு இப்போ இன்றைக்கி போய் அவனை பிஜேபி கூட சேராதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னபோது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 26க்கு காங்கிரஸ் வந்தால் ஏடிஎம்கேக்கு ஓகேவா என்போது நான் சில மூத்த தலைவர்களிடம் பேசிய போது வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்று பேசிய மறுநாளே எடப்பாடி டெல்லிக்கு சென்று விட்டார். ஸோ ஏப்ரல் மாதத்தில் நடந்தது இது. அப்போவே மொட்டிலே கருகிடுச்சுது. காங்கிரஸ் வில் பி ஓப்பன் ஃபார் சச் அன் ஐடியா. ஓகேவா? காங்கிரஸ்க்கு அல்டிமேட்டாக பிஜேபியை வீழ்த்தணும். ஸோ ஏடிஎம்கே கூட சேரலான்னு நினச்சப்போ இன்றைக்கி அது முடியாது. ஸோ இப்போது இந்த தேர்தலில் ஏன்னா திமுக கூட என்ன சிக்கல்னா, திமுக பிஜேபியோட ரகசிய உறவில் இருக்கிறது என்பது காங்கிரஸுக்கு நன்றாகவே தெரியும். பெரியாருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்கள்னு ஒரு கோரிக்கை வைங்கன்னு காங்கிரஸ் இவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக 3 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இவங்க வைக்கல, அதிமுக வைத்து விட்டது. பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டாங்க. இந்த ஜூன் 22ன்னு நினைக்கிறேன், பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டாங்க. ஓகேவா? இன்றைக்கி வரைக்கும் அந்த கோரிக்கை வைக்கல இவங்க, பாரத ரத்னா கொடுன்ட்டு. கேட்க வேண்டியதானே, தந்தை பெரியார் என்கிறீர்கள், கேளுங்க, இந்துக்கள் வாக்கு போய்டும்ல. அதனால் காங்கிரஸுக்கு இவர்கள் எல்லா கட்சிகளோடும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால் இந்த திமுக கூட்டணி இன்னொன்று இவர்களுடைய பாவ மூட்டையெல்லாம் சேர்ந்து சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு காங்கிரஸ் இருக்கிறது. ஸோ எல்லா கட்சியும் எல்லா ஆப்ஷன்ஸும் வே பண்ணுவாங்க. இந்த தினமலரில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி புறந்தள்ள முடியாது. இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார். இன்னொன்று வேறு சொல்கிறாங்க சார், இந்த காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் வந்துட்டு கேரளாவில் அடுத்த முதல்வராக வாய்ப்பு இருக்கு, அதனால வந்துட்டு இவர் கூட கூட்டணிக்கு போனோம்னா கேரளாவில் கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க, விஜய் உதவி பண்ணுவார் வெற்றிக்கு. நம்ம ஏற்கனவே பேசணும்ல, கேரளாவில் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்றத பேசணும்ல. வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு போது ஏன் அதை செய்யக்கூடாது? நான் ஏற்கனவே சொன்னது போல் காங்கிரஸ் இப்போ ஒரு 20 MLA ஜெயிச்சு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்த்துட்டாங்களா அவங்க. இந்த ஒரு இது பார்த்தீங்களா, ஒரு காமராஜர் பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? காமராஜர் பிறந்த நாள் விழா போஸ்ட்டில் மூளையில் கூட காமராஜர் போடாங்களே. விழா காமராஜர் உண்மையிலேப்பா நான் சின்னதாக இருந்திருக்கேன். இல்லை சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. மல்லிகார்ஜுன கார்கே படத்தை போட்டாங்க, 2 பேரும் தலை வழுக்க இருக்குது, இவர் தான் காமராஜர், இவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க போல. இது அந்த கட்சியோட லட்சணம், புரியுதா? அதனால் இவங்க எம்எல்ஏவை என்ன ஆக போகுது? ஸோ விஜய் அவர்கள் ஒரு பொட்டென்ஷியல் ஃபோர்ஸாக இருந்தால் ஏன் சேரக்கூடாது? 29 மக்களவை தேர்தல் சமயத்தில் அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டால் அப்போது காங்கிரஸ் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இன்னொன்று, இந்த நியூஸை காங்கிரஸே பரப்பும். விஜய் கூட போகிறோம் அந்த வேணுகோபால் நியூஸை காங்கிரஸே பரப்பும். எதுக்கு? தொகுதி அதிகமாக கேட்க. எக்ஸாக்ட்லி, அதானே அரசியல். இப்போ உளவுத்துறை கூப்பிட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு உடனே, ஆனால் எனக்கு வாலி போதுன்னு சீட்டெலாம் வேணான்னு வருவார். நீ மேலே தலைமையில் கேட்டு சொல்லணும்னா தலைமையில் எங்களுக்கு 50 சீட்டு கம்மியாக நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறதுக்கு இது உதவும். ஸோ அவர்களே இந்த செய்தியை பரப்புவார்கள். இட் இஸ் அ பாசிபிலிட்டி. பட் அந்த செய்தியில் வர்றதுன்படி பார்த்தா விஜய் கூட கூட்டணி வச்சாங்கன்னா கேரளாவில் வெற்றி உறுதி என்றால் ஏன் செய்யக்கூடாது? அப்படி பண்ணாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்குங்க. அது இப்போ கூட்டணி வலுவாக இருக்குப்பா. நீ ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுற முதல் தேர்தலாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? என்னென்ன நடக்கும்னு இமேஜினே பண்ண முடியாது, புரியுதா? திடீர்னு ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு அனந்தவியாக பேசிகிட்டு இருப்பாங்க, 6 மணிக்கு கூட்டணி மாறுவாங்க.
அந்த ஜெயலலிதா ஒற்றை ஓட்டில் கவிழ்த்தார் அல்லவா, என்னடா அது ஓட்டு போச்சுன்னு சொல்லும்போது ஓடோடி வந்தார்கள் திமுக. நாங்கள் இருக்கிறோம். திருச்சி சிவா ஏன் இந்த அரசை கலைக்கிறீர்கள் அந்த இதில் மசோதாவில் பேசினார். இல்லை, கடம்பூர் ராஜு அவர் சொல்கிறாருல இது வரலாற்று பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அடுத்த 14 மாதம் திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு. ஆனால் நீங்கள் எப்படி பேசியிருக்கணும்னா அடுத்த 14 மாதம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றத அவர் ஹைலைட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ பிஜேபி எதையும் ஹைலைட் பண்ண வேண்டாம். ஜெயலலிதா அளவுக்குலாம் இவங்களுக்கு ஒன்றும் அரசியல் அறிவுலாம் கிடையாது. மூடிக்கிட்டு இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நீ ஒன்றையும் ஹைலைட் பண்ண வேணாம். இப்போ எதுக்கு பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறேன். நான் ஒன் ஆஃப் தி ஷார்ப் பொலிட்டிக்கல் பிரெயின்ஸுங்க ஜெயலலிதாவுக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவார், இந்த அளவுக்கு அரசியல் அறிவு ஜெயலலிதாவுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ஒருவராலும் முடியாது. கோபாலபுரத்திலிருந்து தலைமைச் செயலகம் போவதற்குள் 18 முறை முடிவுகளை மாற்றக்கூடியவர் கருணாநிதி. எந்த நேரத்தில் எதை செய்வார் என்பதே தெரியாது. எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார், செத்துட்டார், வெறும் பஞ்சை வச்சு அடிச்சு கொண்டு வராங்கன்ட்டு பரப்பிட்டாங்க தெரியுமா. ஆனால் அந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சார்ல சார். ஜெயிச்சாரு. வந்தவன என்ன அமெரிக்காவுக்கு போனோன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் வர்ற வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை கொடுங்கன்னார். கருணாநிதிலாம் அது வேண்டாம், 2 பேரும் செத்துட்டாங்க போதுன்ட்டு விட்றேன். மைனாரிட்டி திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லுது இந்த அம்மா. 2006 மைனாரிட்டி தானே. என்ன சொன்னது தெரியுமா பதிலுக்கு? திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன்னு சொன்னார் தெரியுமா. பதிவாயிருக்கு. சொல்லாமல் ஒரு தலைவர். அதனால் எந்த கேவலத்தையும் செய்வாங்க, ரைட்டா. ஸோ செல்வி ஜெயலலிதாவோட அது அரசியல் சாதுரியங்க. நான் தான் சொல்கிறேனே, நான் இப்பவும் சொல்கிறேன், சரி தப்புக்குள்ளே நான் போகல. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சி மத்திய அரசை மண்டியிட வைத்தது ஒரு தமிழனாக பெருமைன்றேன். சரி தவிர அவங்க பண்ணது திமுக ஆட்சியை கலன்றதுக்காக, அது வேறு. நம்பி இருந்தீங்களா இல்லையா? ஒரு ஸ்டேஜில் நீ தேவையில்ல போகணும் கவுத்தாங்களா இல்லையா? அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா திமுக போயிட்டு சப்போர்ட் பண்ணால் திமுக ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அரசியல். அதெல்லாம் ஆராயவே கூடாது. இவர் என்ன இப்போ உன்ட்ட கடம்பூர் கருத்து கேட்டாங்களா? வரலாற்று பிழை, பெரிய வரலாற்று பேராசிரியர் இவர். அமைதியாக இருந்துட்டு போனாலே பிரச்சனை முடியும். மூடிட்டு இருங்க சார். உங்ககிட்ட யார் சார் இதெல்லாம் கேட்க சொன்னது? இதெல்லாம் புரட்டி இப்போ தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்கள் இப்போ என்ன அடைய போகிறீங்க? அவசியமற்ற பேச்சு இதெல்லாம். இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா இருந்தால் இப்படிலாம் பேசிட முடியுமா? முடியுமா? நீங்கள் ஜெயிலில் இருப்பார் நேரம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் டிசிஷனை நீங்கள் இன்றைக்கி அனலைஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. சார் சரி சார், இன்றைய அரசியல் அரட்டையில் நம்ம நிறைய பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.